Hello friends, welcome to சாடியா சமையல். இன்னைக்கு நாம முள்ளங்கி பொரியல் தாளோட எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் ஒரு கட்டு முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன். இந்த முள்ளங்கியை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி பழுத்து போன கீரைங்க, பூச்சி அடிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் பார்க்காதீங்க, இந்த பின்னாடி எல்லாம் பூச்சி இருக்கும். ரெண்டு பக்கமும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா அலசி எடுத்துட்டுங்க, க்ளீன் பண்ணிவிட்டு முள்ளங்கியும் தோல் சீவி எடுத்துட்டு வாங்க கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம முள்ளங்கி கட் பண்ணியாச்சுங்க. இப்போ தாள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதுங்க. கீரை துண்டு துண்டாக கட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே வச்சு கட் பண்ணுங்க. இந்தளவுக்கு முள்ளங்கி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த தாளும் இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசா. ஒன்றா கொட்டிடலாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியும் தாளையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேங்க. ஏன்னா முள்ளங்கிலே தண்ணி வரும், அதனால் அதிகமாக சேர்க்க வேணாம். முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும். இந்த கீரை கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கி தாள் ஓரளவுக்கு வதங்கி இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடலாங்க. இந்த முள்ளங்கி வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 2 துண்டு தேங்காய், 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக வேணாங்க, இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம தேங்காய் தூளில் கொட்டி இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான முள்ளங்கி பொரியல் தயாராகிடுச்சு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள பொருட்களும் அதிகமாக சாப்பிட்ணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.